காய்ஸ் நான் தான் அவங்க ட்ரெண்டி ட்ரெண்ட்ஸ் 360. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஃபயர் போல்ட் ரைஸோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா ஏற்கனவே ஓப்பன் பாக்ஸ் டெலிவரினால அன்பாக்ஸ் பண்ணி தான் வந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் குவாலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ச் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் உள்ளே இருக்க அந்த மூடி எடுக்கிறேன் மேலே. இப்போ அந்த மூடியை உள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் சார்ஜர் எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சார்ஜர் குவாலிட்டி ஓரளவு பரவாயில்ல. இப்போ அந்த சார்ஜர் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூஎஸ்பி பின்னு தான் கொடுத்துருக்காங்க. அது நம்ம நார்மல் சார்ஜர் அடாப்டரில் போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபயர் போல்ட் இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் வாட்ச்னு. அடுத்தது வந்து யூசர் மேனுவல். ஏன்னா யூசர் மேனுவல் பார்த்தா தான் நம்மளால் இந்த வாட்ச் யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சில கூப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கானா அப்புறம் அந்த மியூசிக் அதை பற்றி கூப்பன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக வர்றது, அப்புறம் அந்த சர்ப்ரைஸ் மூவி டிக்கெட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதெல்லாம் ஓரமாக விட்டு இப்போ வாட்சை பற்றி பார்க்கலாம். இப்போ வாட்ச் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாப் ஒன்று கொடுத்துருக்காங்க, மைக்கு ஒன்று, அப்புறம் பவர் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்ட்ராப்பு பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த அட்டாச்சபிள் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அது வந்து நார்மல் அனலாக் வாட்சில் இருக்கமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு பெரிய சைஸில் ஹோல்ஸ் கொடுத்து அதில் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. வாட்ச் பார்த்தீங்கன்னா 1.49 mm அப்படி உள்ள ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து 240x240 பிக்சல்ஸ். இந்த வாட்ச் லுக் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஸ்ட்ராப் குவாலிட்டி இஸ் ஓகே. ஏன்னா ரப்பர் சாஃப்ட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க, நல்லா தான் இருக்குது. அதுக்கு இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணோடனே ஃபயர் போல்ட் அப்படின்னு லோகோ வந்துடுச்சு. ஆன் ஆகிடுச்சு. வாட்சில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இப்போது பவர் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு டவுன் பண்ணிங்கன்னா இது வந்து ஃபோன் கனெக்ட் பண்ணுற பின். இது வந்து பிரைட்னஸ் நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை அடாப்டிவ் பிரைட்னஸ் இல்லை, ஏன்னா லோ பட்ஜெட் வாட்சினால். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கார்டு நம்ம கான்டாக்ட்ஸ் வேணால் ஆட் பண்ணியிருக்கலாம். அடுத்தது இதில் வந்து 8 UA இருக்குது. அதாவது இந்த ஸ்டைல்ஸ் மாற்றிருக்கலாம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி. இதில் ஸ்டைல்ஸ் நல்லா இருக்குது, இது ஒரு ப்ளஸ் தான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ், இதில் வந்து ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் தான் வரும். நம்ம ஆன் ஆஃப் ஸ்க்ரீன்லேயே டச் பண்ணி பார்த்துருக்கலாம். செட்டிங்ஸில் போனீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே, வைப்ரேட், டிஎன்டி மோட், லோ பவர், சிஸ்டம், அபோட் அந்த மாதிரி சிஸ்டம் சம்மந்தப்பட்டதாக வரும். அப்புறம் ரைட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா வெதரு, அப்புறம் ஃபேவரட்ஸ் நம்மளுக்கு தேவையான ஆட் பண்ணிங்கன்னா. லெஃப்ட்டில் ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஆப்ஸ் பட்டன், அங்கே டாட்ஸ் இருக்குது, ஆப்ஸ் பட்டன், அது கால் பட்டனு. நம்ம கால் பண்ணுறதுன்னா ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஃபயர் போல்ட் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணி நம்ம பண்ணோன்னா கால் பண்ணலாம். அப்புறம் ஆப்ஸ் உள்ள போனீங்கன்னா நிறைய ஆப்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்டிவிட்டி நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதெல்லாம் அதில் காமிக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா மெசேஜு, நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா அதில் வந்து காமிக்கும். அடுத்து ஹார்ட் ரேட் மானிட்டர். ஹார்ட் ரேட் வந்து நான் ஏற்கனவே பண்ணி வச்சதுனால அது அப்படி காமிக்கும். இப்போ நான் உங்களுக்கு என்ன வாட்டி காமிக்கிறேன். இப்போ நான் டச் பண்ணிவிட்டேன். இப்போ திருப்பினேன்னா இங்கே வந்து பிளிங்க் ஆகும். அங்கே கோல்டு கலர் தான் சார்ஜிங் பட்டன், கீழே ஃபயர் போல்ட்டுன்னு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா அது மெஷர்மெண்ட் காமிக்கும், ஐயா இல்லை லோவாக இருக்கான்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, நம்மளுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறது. இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். இதோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் க்ரீன் கலர் பிளிங்க் ஆகும். சென்டரில் வந்து அந்த சென்சார் இருக்கும். அந்த சென்சார் வந்து மெஷர் பண்ணி சொல்லலாம். இது வந்து அக்யூரேட்டாலாம் இருக்காது, சும்மா அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஸ்லீப் மானிட்டர், நம்ம எவ்வளோ நேரம் தூங்கிடுவோம் கையில் கட்டி பார்க்குறது. அப்புறம் எக்ஸசைஸ், மெசேஜஸ் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ண தான் வரும். அப்புறம் ஷட்டர், கேமரா ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறது. பிளேயர், இதுலேயே ஸ்பீக்கர் இருக்கிறனால இதுலேயே பாட்டு கேட்கலாம், ஃபோனும் பண்ணலாம். அப்புறம் இது வந்து ரிலாக்ஸேஷன், நம்ம ப்ரீத் இன் ப்ரீத் அவுட், ஏஐ வாய்ஸு, ஸ்டாப் வாட்ச்சு, அலாரம், சைக்கிள் ட்ராக்கிங், ஃபைன் ஃபோன். அப்புறம் இதில் வந்து 4 இன்பில்ட் கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆம்ஸ்டர், அந்த ஜெட்டு, அப்புறம் இந்த குருவி. இது எனக்கு சரியாக விளையாட தெரியல, இதுதான் இதில் இருக்க கேம்ஸு. அப்புறம் நீங்கள் அந்த பவர் பட்டன் தான் நீங்கள் பேக் வரது யூஸ் பண்ணலாம். அது வந்து நம்ம ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆப்ஸ்லாம் வரும். இதில் வந்து கேல்குலேட்டர் இருக்குது. நம்ம தேவையான ஃபோன் யூஸ் பண்ணாமல் இதிலே கேல்குலேட்டர் போடலாம். இல்லை டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது டிஸ்பிளே டைம் அவுட்டு. வாட்ச் ஃபேஸஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டாலாக ஒரு 8 இருக்குது. இதில் வந்து ஃபயர் போல்ட் அப்படின்னு இவங்க லோகோ போட்டு இருக்குது. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் இருக்குது. அப்புறம் இது வந்து ரொட்டேட்டிங் நாபு, நம்ம இதை ரொட்டேட் பண்ணோன்னா வாட்ச் ஃபேஸ் வந்து யூஸ் ஆகும். க்ரோன் இஸ் ஒர்க்கிங் இன் த வாட்ச். ஏன்னா க்ரோன் திருப்பினோன்னா இந்த வாட்சில் வந்து ஃபேஸஸ் மாறிட்டே இருக்கும். இது வச்சு நிறைய யூஸும் பண்ணலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸு, அப்புறம் செட்டிங்ஸ் உள்ள போனீங்கன்னா ஃபோன் உள்ள இதுலேயே பாட்டும் கேட்கலாம், இல்லைனா ஃபோன்லேருந்து கண்ட்ரோலும் பண்ணிடலாம். அப்புறம் அபோட்டில் பார்த்தீங்கன்னா வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் காமிக்கும்.
அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா பிக் சைஸில் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்பீக்கரில் தான் நம்ம பாட்டும் கேட்கலாம், ஃபோனும் பேச முடியும். இதில் வந்து சைடு மைக் கொடுத்துருப்பாங்க.